அல்லேலூயா. ஏன் நம்ம அல்லேலூயா சொல்றோம்? சொல்லுங்க யாருனாவது. அல்லேலூயா சொல்றோம் கரெக்ட். ஏன் சொல்றோம்? நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உயிர் இருக்கிறவங்க சத்தம் வரும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை, நமக்கு சமயம் கடந்து போனது ஆகிலும் அதற்கு இருக்கிற சமயத்துக்கு ஏற்றபடி நாம் கர்த்தருடைய வசனத்தை பார்ப்போம். நமக்கு பரலோகத்தில் ஆராதனை மட்டும்தான் உண்டு, செய்தி அங்க கிடையாது. ஆனா இந்த செய்தி கேட்டு சுத்திகரிக்கப்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? அங்க போக முடியும். அப்படியே போயிட முடியாது, டைரக்டா போய் ஆராதனை பண்ண முடியாது. இங்க உள்ள செய்தியை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ சுத்திகரிக்கப்பட்டு உன்னை தகுதிப்படுத்தினால்தான் அங்க போக முடியும். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவி திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே கப்பர்நகூமில் இருக்கிற ஒரு ஜெபாலயத்திலே ஒரு வார்த்தையை பிரசங்கித்த போது யோவான் 6:60 சொல்லப்பட்டிருக்கிறது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. 6:66 பார்க்கிறோம், அன்று முதல் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 6:66 வேத பண்டிதர் சொல்ற 666 அப்படி சொல்றாங்க. அதனால பின்மாற்றத்திற்கு அடையாளம். ஆண்டவர் எதை குறித்து அங்கு சொன்னும் போது இது கடினமான உபதேசம் என்று சொன்னார். பார்ப்போம். 6:48 சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும், என்னது? ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன போது யூதர்கள் இடர் அடைந்து, இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை நமக்கு கொடுப்பான் என்று சொல்லி இடர் அடைந்து, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அப்படி அவர்கள் சொன்ன பொழுது ஆண்டவர் அதற்கு முன் அற்புதம் செய்தார் அல்லவா? 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேருக்கும் 4 7,000 பேருக்கும் போதிக்க உடனே ஆண்டவர் அன்று முதல் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போன பொழுது ஆண்டவர் பயந்துட்டாரா? பயந்துட்டு சீஷர்ல பார்த்து, ஏற்கனவே நான் அப்பம் மட்டும்தான் கொடுத்தேன், இப்போ வேற அது கூட என்ன 65 எல்லாம் கொடுக்கணும்னா கொடுக்குறேன், இருக்க சொல்லுங்க அப்படி சொன்னாரா? 12 திரும்பி பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கு. ஆண்டவர் அஞ்ச மாட்டார். அவருடைய நோக்கம் என்னவென்றால், ஜனங்களை பிதாவுக்கு ஏற்றவர்களாக தம்முடைய வசனத்தினாலே மாற்றி பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் அவருடைய வேலை. அதாவது சுருக்கமா சொன்னா, ஜனங்களுக்கு ஏற்றபடி வசனம் அல்ல, வசனத்துக்கு ஏற்றபடி ஜனங்களை மாற்றுகிறது. அதுதான் இந்த சத்திய வேதம் நமக்குள்ளே நடப்பிக்கிற கிரியை. ஜனங்களுக்கு ஏற்றபடி, ஜனங்கள் போய்விட்டார்களே பதறல அவர். ஒருவேளை இன்றைக்கு சபை நடத்தினவங்கிற அநேகர் பதறலாம், ஐயோ ஜனங்கள் போயிட்டா நான் எப்படி? ஆண்டவர் நீங்களும் போய்விட மனதா இருக்கு. அந்த உறுதி நமக்கு வேணும். எப்போதுமா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும் பொழுது பயப்படக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவருக்கு 12 பேர் தான் சீஷரா இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க உலகெங்கும்? கோடா கோடி. ஆண்டவர் பயப்படல. 12 பேரை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறோம். அப்ப நம்மை நோக்கி சத்தியமான வார்த்தைகள், இதுவரைக்கும் அவர்கள் ஏன் அங்கே அந்த உபதேசம் கடினமானது என்று சொல்லுகிறார்? அது அவர்கள் நினைத்திருந்த காரியத்திற்கும் ஆண்டவர் சொல்லுகிறதற்கும் வித்தியாசமா இருந்தது. ரைட் அபவுட் போல இருந்தது. இதுவரை அவர்கள் கேட்டது வேறு காரியம் அல்லவா? இப்பொழுது ஆண்டவர் மாற்றி சொல்லுகிறாரே, என்ன மாம்சத்தை புசித்து எப்படி கொடுப்பான் என்று சொல்லி இடர்ல நடந்ததை பாருங்க. ஆகினால் தேவனுக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, தேவனுக்கு ஏற்றபடிதான் நம்முடைய காரியங்களை, நம்முடைய கிரியைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை நம்முடைய மனதிலே நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் எழுதி கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க.
அப்படி நீங்களும். அந்த முக்கியமான வார்த்தை அதுதான், அது இல்ல. அப்படியே போதும். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். இங்கே நீங்க அண்டர்லைன் போட வேண்டிய வார்த்தை என்னவென்றால், அப்படியே கிறிஸ்து ஒரே தரம் பாவத்திற்கென்று மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில சூழ்நிலைகளிலே, ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையிலே கடந்து வந்தவர்களிடத்திலே நாம் பேசும்போது, உதாரணத்திற்கு ஒரு பயங்கரமான கொடிய வியாதி, உதாரணத்துக்கு கேன்சர் என்று வைத்துக் கொள்ளும், அதிலிருந்து ஒரு ரெக்கவர் ஆகி ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க எப்படி பொழைச்சீங்கன்னு கேட்டா, நான் செத்து பிழைத்தேன், ஆல்மோஸ்ட் நான் மரித்துட்டேன், அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு உண்டான வேதனை வலி அது வார்த்தையினால் சொல்லி விவரிக்க முடியாது, அப்படி இருந்தது, நான் செத்து பிழைத்தேன் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே நான் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறேன். இது உண்மைதான். ஆனாலும் உண்மையிலே யார் செத்து பிழைத்தவர்கள் என்றால், அவரோடு கூட ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட யாவரும். வேதம் சொல்லுகிறது, பாவத்திற்கு செத்து மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. எத்தனை பேர் பிழைத்திருக்கிறீங்க? செத்து பிழைத்திருக்கிற எத்தனை பேர்? ஹல்லேலூயா. சரீர வேதனையில் சொல்லுகிறவர்களே, இங்கே பிரமாணத்தின்படி பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நான் மரித்தேன், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன், என் தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன். அப்பொழுது நான் அதை இப்படி சொல்லுகிறேன், செத்து பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாவத்திற்கு மரித்தவன் அல்லது மரித்தவன் எதுக்காவது பயப்படுவானா? ஒரு மரித்து போய் ஒரு சடல் இருக்குதுன்னா, என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொன்ன பயப்படுமா? நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு பயப்படுமா? கவலைப்படுமா? அப்படியே, அதுதான் அண்டர்லைன் பண்ண சொன்னேன், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக. அப்ப கவலை எங்கே? பயமுறுத்துதல் எங்கே? மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாக்கி இருக்கிறான். நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:14-15 வாசிங்க, கொஞ்சம் வேகமா வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாக இராமல், தந்திரம் இல்ல, பலவிதமான போதனைகள் இன்றைக்கு எங்கும் யூடியூப தட்டினா எத்தனையோ போதனை இருக்கு. நம்மள அது கன்ஃபியூஸ் பண்ணுகிறதா இருக்கும். பக்தி விருத்தி உண்டாக்குகிறது சிலது இருக்கலாம், ஆனால் நம்மை வழிதப்ப பண்ணுகிறதும், நம்மை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, நீ இருக்கிறது ஹைப்பர் கிரேஸ்ல இருக்கலாம், ஒரு முறை நீ ஞானஸ்நானம் எடுத்துலாம், நிச்சயம் உனக்கு பரலோகம் உண்டு என்று சொல்லி பலவிதமான காட்சிகளால் அடிபட்டு அலைகிற உபதேசங்கள் உண்டு. அதன் மத்தியிலே நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அடுத்த வசனம், அன்புடன். போதும், இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ண வேண்டியது அன்புடன். அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு. நாம் எல்லாரும் சத்தியத்தை கைகொள்ளும்படி வாஞ்சிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் வாஞ்சித்தார்கள் நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளும்படி. அவர்கள் எது நிமித்தம் நியாயப்பிரமாணத்தை கைகொண்டார்கள் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி பீப்புள் எதற்கு கைகொண்டாங்க? நியாயப்பிரமாணத்தை கைகொள்ள என்ன ஆகும்? செத்துருவாங்களா? எப்படி சாவாங்க? விபச்சாரத்தில் மாட்டின ஒரு ஸ்திரீயை கையில பிடிச்சாங்க. உடனே கையில என்ன வச்சிருக்காங்க எல்லாரும்? கல்லால் அடிச்சு கதையை முடிச்சிடும். அதுக்குன்னே பயம். நமக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஹெல்மெட் நம்ம எதுக்கு போடுறோம்? நம்முடைய சேஃப்டிக்கா? போலீஸ் பிடிச்சிருவானா? 99% போலீஸ் பிடிச்சிடும். இதேதான் அங்க. புரியுதா? ஈஸியா சேஃப்டிக்குன்னு போடுறவங்க சிலர் இருப்பாங்க. ஹெல்மெட் அவேர்னஸ் ஒரு வீடியோ கூட எடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். தட் வீடியோ எடுத்தோம், என்னென்னமோ சாக்கு சொல்றோம் போலீஸ் கிட்ட போயிட்டு. ஆனா ஹெல்மெட் போறதுடைய காரணம், போலீஸ் பிடிச்சிருவானோ, ஃபைன் போட்டுருவானோ. இங்கே பார்க்கிறோம் அன்புடன். நாம் எப்படி சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும்? அன்புடன், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து. போலீஸ் பிடிச்சிருவான்றல,
தண்டனை வந்துட வேண்டும் அல்ல. என் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அது அன்பு இன்னதென்று விளங்க பண்ணி இருக்குது எனக்கு கல்வாரி சிலுவையில. ஆண்டவர் பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார், உங்களை பாவத்திற்கென்று மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களிலே 2 காரியத்தை சொல்லி இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகும்படி வாஞ்சிக்கிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது பாவத்திற்கு நோ சொல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற 5 காரியத்தை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இயேசுவை குறித்து, அவர் மாம்சத்தின் நாட்களிலே அவரை குறித்து சொல்லப்பட்ட 2 வார்த்தைகளை நாம் தியானித்து விட்டு அந்த 5 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்க புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 2:40-52. பிள்ளை வளர்ந்து, அந்த வளர்ந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும், பிள்ளை வளர்ந்து 52 விருத்தி அடைந்தார், ஆசீர்வதிக்கிறார். வளர்ந்து ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். வளர்ந்தது, ஆண்டவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருந்தது. என்ன, பிறந்த பொழுது எப்படி இருந்தார் அப்படியே இல்லை, அவர் வளர்ந்து வரும்போது எந்தெந்த காரியத்தை 12 வயதிலே வேதத்தை போதிக்கத்தக்க ஞானம் உள்ளவராய் அவர் வேதபாரர்கள் மத்தியிலே உட்கார்ந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, எது வளர்ச்சி? நான் வளர்ந்து விட்டேன் என்று கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் சொல்லுகிறோமா? அவங்க ரொம்ப வளர்ந்துட்டோம் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டோம். இது நமக்கு நல்லா புரியும். ஆசீர்வாதம், அவரை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். எதை வச்சு சொல்றோம்? சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க. ஒருத்தருக்கு நீங்க பாக்குறீங்க, நல்லா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, எதை வச்சு சொல்றீங்க? அவர் வச்சிருக்கிற காரு, அவர் வச்சிருக்கிற வீடு, 2 பார்த்து சொல்றோம். வளர்ந்திருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லுங்க. சரி, டி நகர்ல பிரபலமான கடலாம் இருக்குல்ல, அவங்களுடைய சாட்சி என்ன? அது துணி கடையா இருக்கட்டும், நகை கடையா இருக்கட்டும், அவங்களுடைய சாட்சி நீங்க படிச்சிருப்பீங்கல்ல அல்லது யூடியூப்ல பார்த்திருப்பீங்கல்ல. அவங்களுடைய சாட்சி என்ன? நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்ல, இன்னொருடைய சைக்கிள்ல பின்னாடி நான் உட்கார்ந்துட்டு வந்தேன். இன்றைக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன்? பெரிய கடை வச்சிருக்கிறேன், பெரிய நகை கடை வச்சிருக்கேன், பெரிய துணி கடை வச்சிருக்கிறேன். அப்போ அந்த ஆசீர்வாதத்திற்கும் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நான் ஒன்றுமில்லாமல் சென்னைக்கு வந்தேன், ஒன்றுமே இல்லை, நான் வரும்போது இந்த பட்டணத்துக்கு வரும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை, இப்ப கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், ஒரு காரை கொடுத்திருக்கிறார், ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அப்ப அந்த ஆசீர்வாதத்திற்கு விக்கிரகத்தை வணங்குறான் அல்லவா, அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவனும் சொல்லுவான், நீ வச்சுக்கிற காரை பார்க்கலாம் நான் காஸ்ட்லியான காரை வச்சிருக்கிறேனே, நீ ஒரு மாருதி தானே வச்சிருக்கிற, நான் ஆராதிக்கிற என் தேவன் அல்லது விக்கிரகம் எனக்கு இதை பார்க்கலாம் நம்பர் 1 காரை கொடுத்து இருக்குது. சொல்ல, நீ உனக்கு ஒரு சின்ன வீடு தானே, ஒரு பெட்ரூம் இல்லாத வீடு தானே இருக்குது, சின்னதா இருக்குது, நான் ஆராதிக்க அதை பார்க்கலாம் 3-4 பெட்ரூம் பெருசா கொடுத்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்லுவோம்? எது ஆசீர்வாதம்? சபைகளிலே இப்படி போதித்து இதைதான் போதிச்சுட்டாங்க. ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது ஒரு காரு, வீடு, லேண்ட் எல்லாமே. அது உலகத்தானும் வைத்திருக்கிறானே, அது அல்லவே. என்றைக்காவது நம்ம இப்படி சிந்தித்ததுண்டோ? அதான் சொல்ல, ஆண்டவர் போதிக்கும் பொழுது இது கடினமான உபதேசம் அன்றைக்கு யூதர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் கேட்கல, வேறு மாதிரி கேட்டது. இப்பொழுது இல்லையா, இதுவரைக்கும் நாங்கள் ஆசீர்வாதம் இப்படிதானே கேட்டிருக்கிறோம், மாத்தி சொல்றீங்களே. நீங்கள் வசனத்தின்படி சிந்தித்து பாருங்கள், எது ஆசீர்வாதம்? அவனுடைய ஸ்டோரியும் அதே தான் இருக்கிறது, என்னுடைய ஸ்டோரியும் அதே தான் இருக்குமானால் அது ஆசீர்வாதம் அல்லவே. ஆசீர்வாதம் எது என்றால், நான் சென்னைக்கு வரும் பொழுது பாவியாக உள்ளே வந்தேன், இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்று செய்கிறேன், நாள்தோறும்
எசேக்கியேல் 47:3-5 வரை உள்ள வசனத்திலே தண்ணீர் பெருக 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 அங்கே பார்க்கிறோம். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்று சொல்லும் பொழுது தண்ணீரின் அளவு பெருக 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 என் மாம்சம் அதிலே மறைந்து போகிறது. அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறோம்? ஹல்லேலூயா. கார் அல்ல, அதுக்கு நம்ம ஆண்டவர் பிச்சைக்காரன் நீங்க தப்பா நினைச்சிருக்க, இவர் அகேன்ஸ்டா பேசுறாரு, அப்படி அல்ல. இதெல்லாம் கூட வரும். அவர் எப்பவுமே ஒரு சிம்பிளா ஒரு சொல்லுவேன், ஒரு சண்டே பேப்பர் வாங்கும்போது அதுல ஷாம்பு ஃப்ரீன்னு போடுவான். நம்ம போய் முதல்ல ஷாம்பு கேட்கிறோம் இல்ல, நியூஸ் பேப்பர் கொடுங்கன்னு கேட்கிறோம், அவன் ஃப்ரீ எடுத்து கையில கொடுப்பான். அது மாதிரி தான் கர்த்தருக்கு நீ பிரியமானதை செய்தா இதெல்லாம் ஷாம்பு மாதிரி ஃப்ரீ கூட கொடுத்துட்டே இருப்பார். உன்னை தரித்திரனா விட மாட்டார் ஆண்டவர். ஆனால் நீ எதை ஆசீர்வாதம் என்று எண்ணி எதிலே நீ திருப்தியா இருக்கிறாய், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மில் நான் மறைந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மறைந்து கிறிஸ்துவுக்குள் நான் வளர வேண்டும். அதுவே உன்னதத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம், பூமியிலிருந்து வருகிறது அல்ல. இன்றைக்கு நாம் அப்படியே பழகிவிட்டோம். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன ஆண்டவரே, அந்த ஆவி என்கிற தண்ணீர் மேலே எழும்ப எழும்ப என்னுடைய மாம்சம் முதலாவது காணாம ஒரே நாள் இது நடக்காது. அதுக்காக தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 47:3-5 வரை பார்க்கிறோம். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்று பார்க்கிறோம். அப்ப டே பை டே 1000 முழம் அளந்து 1000 முழம் அளந்து என்று இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும், ஒரே நாளில் அல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த வளர்ச்சி தான் கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சியும் ஆசீர்வாதமும். இது இந்த காலவெளியிலே உங்களிடத்தில் இருக்கிறதா அல்லது எவ்வளவு இருக்கிறது, அதை வைத்து நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை அழகு பாருங்க. எந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னுடைய ஜென்ம சுபாவம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, அதே போலவே இருக்கிறேன் என்றால் நாம் தான் சொல்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக பார்க்கிறோம், எபிரேயர் 4:15 வாசிங்கள். ஆண்டவரிடத்திலே காணப்பட்ட காரியம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற. போதும், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிறவர். ஆண்டவரிடத்திலே முதலாவது வளர்ச்சி காணப்பட்டது. வேத வசனத்தில் அவர் தேறினவராக, பிதாவுக்கு பிரியமானவராக வளர்ந்தார். மனுஷருடைய தயவும் கூடவே கிடைத்தது. இரண்டாவது பார்க்கிறோம், அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர் நினைக்கிறது என்னன்னா, ஆண்டவரால் அது செய்ய முடியும் பிரதர், ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரு பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியும், நான் ஜீவிக்க முடியுமா? ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்கிறேன், நம்மளால செய்ய முடியாததை செய்யுங்க ஆண்டவர் போஸ்ட் பண்ணிருக்காரா? செய்ய முடியும் என்கிறதான் இந்த வேதத்திலே நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மை போல சோதிக்கப்பட்டும் என்று சொல்லும் பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தை டேஸ்ட் கூட பண்ணதில்லை. புரியும்படி சொல்லணும்னா, பிரியாணி எல்லாம் செய்யறோம், கடைசியில் என்ன பண்றோம்? ஃபைனலா எப்படி டேஸ்ட் இருக்குது பார்க்கிறோம். பிரமாணத்தை கொடுத்தவர் அவர்தான். பாவத்தை செய்யக்கூடாது என்கிற பிரமாணத்தை கொடுத்தது தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான். ஆனால் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர், அதை டேஸ்ட் பண்ணாதவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்பது தெரியுமா? நான் எந்த அளவுக்கு பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். சண்டே வந்து வசனத்தை கேட்டு போயிட்டு மண்டே மறுபடியும் என்னுடைய ரொட்டீன் வாழ்க்கை, பழைய வாழ்க்கையை நான் தொடர்கிறேன் என்றால் நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு, அது இருக்கு, எல்லாமே உண்டு. உலகத்தானுக்கும் உண்டு, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனுக்கும் உண்டு. அவன் பாவத்தில் இருக்கிறான். அவன் சொல்ல முடியாது, நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என் மனதிலே நான் மறுரூபமாகிறேன் என்று அவனால் சொல்ல முடியாது, நம்மால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் இன்னும் இயேசுவை குறித்து சொல்லிக்கொண்டே போலாம், டைம் முடிஞ்சிடும். ஆனால் எந்த இடத்துல வீக்கோ அதை பத்தி சொல்ல வர, நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லிட்டார், அவர் பாவத்திற்கு நோ சொல்லிட்டார்,
நாம் அறிந்திருக்கிறோம், பிசாசு வந்து அவரை சோதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் வசனத்தினால ஜெயித்தார். என் ஆண்டவர் ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். பாவத்திற்கு நோ சொல்ல வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த 5 காரியம் நமக்கு தேவைப்படும் காரியம். அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். பாவம் நம்மை ஆட்கொள்ளாதிருக்க நாம் செய்ய வேண்டிய 5 காரியம். நான் முதலிலே சொல்லிவிடுகிறேன், இந்த 5 காரியத்தையும் பிரசங்கம் பண்ணுவது எளிது, நீங்கள் கேட்பதும் எளிது. அது தூங்காம கேட்கறது இன்னும் என்னது? சிலர் இருக்காங்க அந்த மாதிரி வரம் பெற்றவர்கள், வரம் பெற்ற ஊழியன்னு கூட தெரியுமா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கும் போதே மேல போயிடுவாங்க. நம்ம நினைச்சு தியானிக்கிறாங்க. இல்ல இல்ல, 5 காரியம். நான் பாவத்திற்கு நோ சொல்வதற்கு நான் செய்ய வேண்டிய 5 காரியம் என்ன தெரியுமா? முதலாவது காரியம் எழுதிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்துங்கள் அல்லது ஒப்பு கொடுங்கள். பாவம் என்னை மேற்கொள்ளாதிருக்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஒவ்வொரு நாளும் என்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். Present yourself daily before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தினந்தோறும் ஒப்பு கொடுக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, மாதத்திற்கு ஒரு முறை அல்ல. மாதத்துக்கு ஒரு முறை எப்போ ஒப்பு கொடுக்கிறோம்? இங்க டேபிள் இருக்கும், கம்யூனியன் டேபிள். வரும்பொழுதே தலைகளை தாழ்த்தி தேவ பக்தி உள்ளவர் மாத்த சொல்றேன். சிலர் எப்பயும் போல வர்றாங்க. அங்க பார்க்கும் போது நம்ம தலை தாழ்ந்து, ஆண்டவரே உங்களுடைய கிருபையை காண்கிறேன். அது அப்பமாக ரசமாக அல்ல, உங்களுடைய கிருபையை பார்க்கிறேன். அப்போ மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அல்ல, அந்த பார்வையோடு வருகிறோம் அல்லவா? அந்த நேரத்தில் நாம் உணர்த்து வித்தப்பட்டு இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிறோம் அல்லவா? அந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் காலவேளையிலும் நம்மை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போமானால் அப்பொழுது நீ தைரியமாய் சொல்ல முடியும், பாவத்திற்கு நோ சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா மறந்திருக்கிறோம். ஒரு ஏசாயாவை போல சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஒரு பிரதான ஆசிரியனாக யோசுவாவை போல அழுக்கு வஸ்திரத்தை களைந்து விட்டு தேவனுக்கு முன்பாக நிற்க. உள்ளதை உள்ளபடி போகும்போது அந்த மாத்திர காரியத்தில் ஆண்டவர் பண்ணுவார். ஏசாயா அப்படி போய் தன்னை ஒப்பு கொடுத்த போது ஏசாயா 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கிடைத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? என்ன கிஃப்ட் கிடைச்சது அவனுக்கு? நாவில் சுத்தம். ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொன்ன போது ஒரு குரட்டு நெருப்பை கொண்டு வந்து அது தொட்ட போது நான் இப்பொழுது சுகமானேன், சுத்தமானேன். அப்ப தேவ சமூகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் போகிறதற்கு நமக்கு முதலாவது என்ன கிடைத்தது? நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே சுத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ அசுத்தமா நம்ம பேசுறோம், அசுத்தத்தை பார்த்து ரசிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நான் தேவ சமூகத்திற்கு போகவில்லை. முதலாவது எனக்கு கிடைக்கிறது, தேவ சமூகத்திற்கு நான் போகும் பொழுது என் வாயின் வார்த்தைகளிலே சுத்தம் உண்டாகிறது. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் என்னை அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திற்கு நான் போக வேண்டும். இதை சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாய் உணர்ந்து சொல்லுகிறான். 26:6-7 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். இந்த வார்த்தையை கவனிங்க. வருகிறேன், அதுதான் அண்டர்லைன் பண்ணும். சுற்றி வந்தேன் அல்ல, தட் இஸ் பாஸ்ட். வருவேன் அல்ல, ஃபியூச்சர், அதுவல்ல. சுற்றி வருகிறேன், அது இப்போ அட் பிரசன்ட். நான் சுற்றி வருகிறேன். நாளைக்கு சொல்லுவான் நான் சுற்றி வருகிறேன், நாளைக்கு சொல்லுவான் நான் சுற்றி வருகிறேன். ஒவ்வொரு நாளும்
சுற்றி வந்தேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து என்னை தாழ்த்துவேன். கம்யூனியன் இருக்கும்போது மாத்திரம், அல்லது கர்த்தருடைய பந்து இருக்கும்போது மாத்திரம் என்னை தாழ்த்துவேன். இது சுற்றி வந்தேன். வருவேன் என்பது இன்னொரு கம்யூனியன் சர்வீஸ் எப்போ வரும்? அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக் வருமா? அப்பொழுது நான் சுற்றி வருவேன். அது ரெண்டுமே அவன் சொல்லல. என்ன சொல்லுகிறான்? சுற்றி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் பாவத்திற்கு நோ சொல்ல வேண்டுமானால், அல்லது பாவம் நம்மிடத்தில் சேராதபடிக்கு அது ஓட வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். அப்போ தாவீதை பார்த்து, தாவீதே, ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய பீடத்தை சுற்றி வருகிறாய், உனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டால் சொல்லுவான், பரிசுத்தம். ஹல்லேலூயா. அந்த மீதியான வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இல்ல, 6ஆம் வசனம். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். சுற்றி வருகிறனுடைய பலன் பரிசுத்தமாக்குதல். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எதை நம்முடைய அதிகமா நம்ம ஸ்கிப் பண்ணுவோம்? ஒரே ஒரு சின்ன சாக்கு கிடைத்தாலும் போதும். நம்ம எதை ஸ்கிப் பண்ணுவோம்? டெய்லி சாப்பிட்றதையா? இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்றோமா? இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, நான் பல்லு விளக்க மாட்டேன் அப்படி சொல்லுமா? எதை ஸ்கிப் பண்ணுவோம்? ரொம்ப துக்ககரமான காரியம் என்னவென்றால் ஜெபம். ஏதோ ஒன்று நடந்து விட்டது, உடனே சரி காலைல ஜெபிக்க வேண்டாம். எப்படி நைட்ல டிசைட் பண்ற பாரு. அப்படி அல்ல. அப்படி நீ விடுவாயானால் பாவத்துக்கு நீ நோ சொல்ல, நீ சொல்லலாம். ஆனா அது தெரியும், உன்னை பத்தி தெரியும். விலையின்றி வித்துட்டோம். காலைய விலையின்றி விற்கப்பட்டீர்கள். அப்போ ஒவ்வொரு அதனுடைய முக்கியத்துவை உணர்ந்து கொள்ளுங்கள். எலியா ஏசபேலின் தந்திரத்திலே கொஞ்சம் சிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அப்படி என்றால் நான் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன். பாவம் ஏசபேலே, உன்னுடைய பாவம், உன்னுடைய பந்தியினுடைய அந்த என்ன சொல்றது, அந்த அலங்காரம் என்னை மயக்காது. ராஜாவினுடைய பந்தின சாதாரணம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கூட்டு 2 பொரியல் கிடையாது. அலங்காரமா இருக்கும், விதவிதமா இருக்கும். அட்லீஸ்ட் 3 ஸ்டார் ஹோட்டல்ல போனாலே அலங்காரமா இருக்குது. இன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல் அதிகமா இருக்கும். ராஜா வித்து அதை பார்க்கிலும் இருக்கும். அவன் அந்த பாவத்தில் சிக்கிக்கொள்ள ஆகையினால் தான் அவன் என்ன சொல்ல, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். அவனுடைய கண்களுக்கு அவன் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றார், பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை எனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நாம் கர்த்தருடைய பந்திக்கு முந்தின நாள், அல்லது கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது நாம் எப்படி நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறதோ, அல்லது சிலர்லாம் அப்படியே சரி சைலண்டா இந்த மாசம் எடுத்துக்கலாம் பார்க்கலாம் அப்பன்னு பார்த்து ஒரு வசனம் வாசிப்பாங்க. என்ன வசனம்? அபாத்திரமாய் போஜனபானம் உடனே குத்தம். ஐயோ எப்படியாவது எடுத்தலான்னு பார்த்தா நடுவில் இந்த வசனம் வேற, அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன். இந்த குத்தல் தினந்தோறும் நமக்கு இருக்குமானால், ஆண்டவரே நான் அபாத்திரமாய் போய்விடக் கூடாது. உடைய சமூகத்திற்கே டெய்லி என்னை ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை தாரும். வாரத்திற்கு ஒரு முறை தன்னை காண்பித்தவன் காயின், தினந்தோறும் தன்னை தேவனுக்கு காண்பித்தவன் ஆபேல். இந்த காலவெளியிலும் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? ஒருவன் இருந்தான், டெய்லி தன்னை தேவனுக்கு முன்பாக வைத்து தன் பரிசுத்தத்தை ஒருவன் காத்து கொண்டான். பழைய ஏற்பாட்டிலே அது யாரு? தினந்தோறும் தேவ சமூகத்திலே தன்னை வைத்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்ட ஒரு மனுஷன் உண்டு. ஒரு பரிசுத்த யாரு? யோபு. இன்னும் யோசேப்பு. இன்னும்
தானியேல். தானியேல் தாவீது விழுந்துட்டான் பட்சேபாள்கிட்ட. அது பின்வரும் வசனங்கள் இருக்கு. தினந்தோறும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஏன் தெரியுமா? நான் இருக்கிறது எருசலேம் அல்ல, நான் இருக்கிறது பாபிலோன். இந்த உலகம் பரிசுத்தமானது அல்ல, நான் இருக்கிறது பாபிலோன் என்கிற உலகம். என்னை நான் பரிசுத்தவனாய் காத்துக்கொள்ள வேண்டுமனா தினந்தோறும் என்னை தேவ சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்து தினந்தோறும் ரூல்ஸ் எதுவானாலும் அவன் கவலைப்படல. ராஜாவின் கட்டளை எதுவானாலும் தானியேலுக்கு கவலை. என் தேவனுக்கு நான் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் 3 வேளையும் என்னை தாழ்த்த வேண்டும், தேவ சமூகத்தில் என்னை வைக்க வேண்டும் என்கிற உறுதியோடு இருந்த அவன் வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இளைய குமாரன் மூத்த குமாரன். இளைய குமாரனுடைய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போய் மறுபடியும் அவன் திரும்பி வந்த பொழுது அவன் என்ன அறிக்கை செய்கிறான்? தகப்பனே, உமக்கு முன்பாக பரத்திருக்கிறேன், பாவம் செய்தேன் சொன்னபோது அப்படி அவன் சொல்லுகிறான். ஆனால் மூத்த குமாரன் தினந்தோறும் தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக தன்னை காண்பிக்கிறான். இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள். இதை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. தினந்தோறும் மூத்த மகன் தகப்பனுக்கு தன்னை காண்பிக்கிறான். இளைய குமாரன் எல்லாவற்றையும் செலவழித்து விண்டு தகப்பனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அவனை கட்டி அணைத்தது உண்மை, மோதிரம் அணிவித்தது உண்மை, கன்று அவனுக்காக அடிக்கப்பட்டது உண்மை. ஒன்று மாத்திரம் அந்த தகப்பன் செய்யவே இல்லை. என்ன செய்யல சொல்லுங்க பார்க்கலாம். அது தெரிஞ்சாதான் நம்ம கர்த்தருடைய சமூகத்திற்கு போவோம். என்ன செய்யல? கடைசி வரைக்கும் அவன்கிட்ட பேசவே இல்லை. நீங்க நன்றா வாசித்து பாருங்க. தகப்பனே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், வேலைக்காரரை நோக்கி, அப்படித்தான் இருக்கும். அவனை தன் மகனை நோக்கி நிற்க பாருங்க. வாசித்து இனிமே அப்படி வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. இருக்காது. கடைசி வரைக்கும் அந்த தகப்பன் அவனிடத்தில் பேசவே இல்லை. எப்பொழுதாகிலும் தன்னை காண்பிக்கிறவன். ஆனால் மூத்த குமாரனிடத்தில் அவன் சொல்ல, தகப்பனே, நான் ஒரு நாளாகிலும் எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவில்லை என்று சொல்ல, அவன் தோள் மீது கை போட்டு அவனோடு பேசுகிறான். எனக்குரியவை யாவும் உனக்குரியதல்லவா? அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் யாரிடத்தில் பேசுவார்? வாரத்திற்கு ஒரு முறை, மாசத்திற்கு ஒரு முறை கர்த்தருடைய பந்தில் வந்து மாத்திரம் ஒப்பு கொடுக்குள் அல்ல. நீ பந்தில் அனுமதிப்பார் ஆண்டவர், ஏனால் அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஆனால் யாரிடத்தில் பேசுவார் என்றால், தினந்தோறும் நம்மை தேவ சமூகத்திலே வைக்கிறவர்களோடு ஆண்டவர் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துவார். தம்முடைய வார்த்தையிடால் அவர்களை பலப்படுத்துவார். யாக்கோபை பார்த்து கேட்கிறார், ஒரு பேர் என்ன? இப்பொழுது யாக்கோபு ஒரு தெளிவா இருக்கிறான். மறுபடியும் நான் ஏசா என்று அவன் சொல்லவில்லை, யாக்கோபு என்று சொன்ன பொழுது அந்த ராத்திரியில அவனுக்கு ஆசீர்வாதம். உள்ளதை உள்ளபடி தேவ சமூகத்திலே சொல்லும் பொழுது கர்த்தரால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதத்துக்கு அலைய தேவையில்லை, ஆசீர்வாதத்திற்கு ஓடவும் தேவையில்லை. உள்ளதை உள்ளபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை பிரசன்ட் பண்ணும் போது, நம்மை விட்டு நீங்குகிற காரியம் என்னவென்றால், மாம்சத்தின் காரியங்கள், அதனுடைய கிரியைகள் நம்மை விட்டு நீங்கி போகும். ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே வளருவதாய் காணப்படும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:3 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. போதும். அதுல லேவி புத்திரரை சுத்திகரித்து, அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். ஏன் அதை செய்ய வேண்டும் என்றால், லேவி புத்திரர்கள் தான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு போவார்கள். மற்றவர்கள் எங்க இருப்பாங்க? பிரகாரங்களில் இருப்பாங்க. ஆண்டவர் உட்கார்ந்து லேவி புத்திரரை சுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். யாரை ஆண்டவர் சுத்திகரிப்பார் என்றால், கர்த்தருடைய சமூகத்திற்கு போகிறவர்கள். பிரகாரங்களில் நின்று விட்டு ஆத்திர ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு ஓடுறவங்களோடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணிட்டியா கேட்டா, பண்ணிட்டேனே. எத்தனை அவர் பண்ணீங்க? ஆண்டவரே நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும், அது உனக்காக பண்ணது, உன்னை ஒப்பு கொடுத்தது உண்டான. அநேகருடைய ஓட்டம் இப்படிதான் இருக்குது. ஃபாஸ்ட் லைஃப்.
கேட்டா ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் லேவி புத்திரர் உட்கார்ந்து, இன்னும் உன்னத பாட்டு 2:9 ஒருத்தரும் 14 ஒருத்தரும் வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. உன்னத பாட்டு 2:9. சாலமோன் ராஜா தனக்கு லிபோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணி வைத்தார். இல்ல உன்னத பாட்டு 2:9. என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். ஆமா, நீங்க பார்க்கிறோம் இந்த மலர்ந்த முகம், அதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணோம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா, எப்படி தன்னுடைய முகத்தை காட்டுகிறார்? மலர்ந்த முகத்தை என் நேசர் எனக்கு காண்பிக்கிறார். இதனுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆனா நம்ம புரிந்து கொள்வதற்காக ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் பாக்குறோம், நம்ம சபையிலயோ ஆபீஸ்லயோ பாக்குறோம், பார்த்து அவர்களை பார்த்து லைட்டா அப்படி ஸ்மைல் பண்றோம். எந்த நோக்கத்துல நம்ம ஸ்மைல் பண்றோம்? அவர்களும் நம்மை பார்த்து சிரிப்பாங்க நம்பிக்கையில தான் நம்ம ஸ்மைல் பண்றோம். ஒருவேளை நம்ம ஸ்மைல் பண்ணும் பொழுது அவங்க நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ண நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி பண்றோம், ஸ்மைல் பண்ணோம், இப்படி போயிடும் இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மலர்ந்த முகத்தோடு அதிகாலையில் உன்னை காணும்படி வருகிற ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம்? பெட்ஷீட்டை எப்படி நம்மை பார்த்து சிரிப்பார்கள் என்று நம்பி நாம் ஸ்மைல் பண்ணி, அவர்கள் சிரிக்காத போது நம்முடைய முகம் சோர்ந்து அல்லது வெட்கப்படுகிறதோ, அதே போல ஆண்டவர் மலர்ந்த முகத்தை என் நேசர் பார்க்கிறோம். என் நேசர் என்னை ரட்சித்தவர், என் நேசர் அதிகாலையில் என்னை தேடி வரும் பொழுது நான் என்ன பண்ணுகிறேன்? அவரை பார்த்து மலர்ந்த முகம், வாரும் ஆண்டவரே, அதுதான் சபை, வாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிற சபை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய பெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். அப்ப நம்ம என்ன செய்கிறோமா? நமக்கு புரியுதோ இல்லையோ, நாம் அவர் நம்மை பார்த்து சிரிக்கும் பொழுது நாம் சிரிக்கிறது இல்லை, நாம் துக்கப்படுத்துகிறோம். 14ஆம் வசனத்தை வாசிக்க. ம் 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 ஆமா, இங்க முதலாவது முகரூபம், இரண்டாவது சத்தம். அந்த சத்தம் தான் ஜெப சத்தம். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அதிகாலையில் தேவன் உன்னுடைய சத்தத்தை கேட்கும்படி, என்ன என் மகன் சொல்லுகிறான், என்னை எப்படி புகழுகிறான், நான் செய்ததற்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி உன்னுடைய சத்தத்தை கேட்க வரும்போது, நீ சத்தமற்று மரித்தவனை போல் இருந்தால் பாவத்திற்கு நோ சொல்ல முடியாது, அது உன்னை மேற்கொண்டு போட்டுவிடும். ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்திருக்கிறார்? மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க செய்தி, மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க செய்தி, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆடுவதற்கு வாஞ்சி உண்டு, சமயம் இல்லை. ராஜாக்களும் நாங்கள், ஆசாரியனை லேவியனை அவர் சுத்திகரிக்கிறார். அதிகாலையிலே அவனுடைய பிரகாரத்திற்கு வருவான் என்று காத்திருக்கும் பொழுது, உன் சத்தத்தை கேட்கும்படி தேவன் உன்னை நோக்கி வரும் பொழுது, உன்னுடைய ஆக்ஷனும் ரியாக்ஷனும் என்ன? நாம் எப்படி செயல்படுகிறோம்? நாம் அவரை வரவேற்போமானால் அல்லது கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால் ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்படுது, குறைவானது நிறைவானது வரும் பொழுது குறைவானது நீங்கி போம். என்ன குறைகள் இருக்கிறதோ, ஆண்டவர் நிறைவுள்ள தேவன் அதிகாலையில் உன் வீட்டிற்குள் ஜெபறைக்குள் அவர் பிரவேசிப்பாரானால், உன் குறைகள் எல்லாம் என் குறை நீக்கும் என்று நீ சொல்ல அவசியப்படாது. வாரும் ஆண்டவர் என்று சொன்னார். அவர் பாதங்கள் உன்னுடைய ஜெப அறையிலோ அல்லது நீ எந்த இடத்துல நின்று ஜெபிக்கிறாயோ, அது வனாந்தரமான ஒரு இடமா இருக்கலாம்,
உனக்கென்று தனியான ஒரு இடமா இருக்கலாம், எந்த இடமோ அந்த இடத்திலே நீ நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவன் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? பாபிலோனில் இருக்கும் பொழுது அவன் புரிந்து கொண்ட என்ன காரியம் என்ன தெரியுமா? அவன் எப்படி வந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 1:3 மாசில்லாதவர்களாய் வந்தார்கள் என்று சொல்ல. வாசிங்க அது மட்டும். ராஜகுலம் துரை மக்களிலும் யாது ஒரு மாசு, அதுதான் அண்டர்லைன் பண்ணும், யாது ஒரு மாசு இல்லாதவர்கள். எருசலேமில் இருந்து வந்த போதே யாது ஒரு மாசு இல்லாதவர்களாய் வந்தவர்கள் பாபிலோனுக்கு வந்த போது கண்டுகொண்டான். தானியேல் புரிந்து கொண்டது என்னவென்றால், இந்த பாபிலோனிலே நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமானால், எப்படி நான் எருசலேமில் இருந்தேனோ அதுபோல மாசு இல்லாதவனாய் இருக்க வேண்டுமானால் 3 வேளை என்னை தேவனுக்கு வைக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். நான் தொடர்ந்து அப்பொழுதுதான் மாசு இல்லாதவனாய் இருக்க முடியும் என்று அவன் அறிந்து கொண்டான். அவன் எதற்கு பயப்படலதான், அவன் எதை பிரதானமாய் பார்த்தான் என்றால், ஜீவன் போகிறதே அல்ல. நன்றை புரிந்து கொள்ளு. 3 வேளை நான் தேவனை நோக்கி ஜெபித்தால் இதற்கு விரோதமாய் கட்டளை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிந்தும் என் உயிர் எனக்கு முக்கியம் அல்ல, ஆனால் என் பரிசுத்தம் கரைபடக்கூடாது. எத்தனை பேர் இது வாஞ்சிக்கிறோம்? ஹல்லேலூயா. என் உயிர் முக்கியம் அல்ல, தானியேலுடைய பிரதிஷ்டை, என் உயிர் முக்கியம் அல்ல. நான் எருசலேமில் இருக்கும் பொழுது என் தேவனுக்கு பிரியமாக ஒரு மாசு இல்லாதவனாய் என்னை காத்துக்கொண்டேன். என்னை இப்பொழுது பாபிலோனுக்கு கொண்டு இந்த இடத்திலும் அது ராஜாவின் கட்டளையானாலும் என் உயிரை பார்க்கிலும் என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. இதுதான் தினந்தோறும் தேவனுக்கு முன்பாக தன்னை வைக்கிறவனுக்குள்ளே ஏற்படுகிற காரியம். 2வது, நான் பாவத்திற்கு நோ சொல்ல வேண்டுமானால் 2வது நான் என்ன செய்ய வேண்டும்? பாவ சோதனை உண்டாகும் இடத்திலே தங்கக்கூடாது. Do not stay in the place of temptation. நமக்கு ஒரு இடத்திற்கு போனா அங்கிட ஒரு சோதனை அல்லது பாவ சோதனை வருமானால் நான் அந்த இடத்திற்கு போகாமல் இருப்பதே மேல். நமக்கு புரியுறதுக்கு ஈஸியா. ஒரு குடிகாரன் இருக்கிறான், அந்த வழியில தான் அந்த கடை இருக்குன்னா அங்க போய் அதுல சிக்கிறத விட என்ன வேற ஒரு டேக் டைவர்ஷன் இஸ் பெட்டர். ஏன்னா அவன் பலவீனன், அங்க போன ஏதோ ஒரு காரியம் அந்த ஆவி அவனை இழுக்கும். அதனால அங்க இருக்குதுன்னு தெரிஞ்ச அந்த பக்கம் போகாம விலகி போகிறது. அதுதான் நீதிமொழி சொல்லுது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பாவிகளோ நெடுக போய் தண்டிக்கப்பட. குடிச்சிட்டா அவள்தான் முடிச்சு, குடிச்சிட்டானா அவன் ஆட்டம் நமக்கு தெரியும். பாவிகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். 22:3 அதே வசனம் தான் இருக்குது. 27:12 அதே வசனம் தான். ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் மாறும். பேதைகளோ அப்படின்னு இருக்கும், பேதைகள் அப்படின்னு இருக்கும். 2த்துக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். இதனுடைய விரிவாக்கம் நீதிமொழி 7:4-5 இருக்கிறது. விவேகம் என்றால் என்ன என்று பார்க்கிறோம். கோவிட் வந்த போது நாம் வெளியே போகவில்லை. ஏன் போகல சொல்லுங்க? கோவிட் வரும்போது நம்ம வெளியே போல. போலீஸ் பிடிச்சிரும், அது வேற. அதை தவிர மற்றது போனா போலீஸ் பிடிச்சிரும், அது வேற. அது ஹெல்மெட்டுக்கு அது மாதிரி. அது இல்லாம வேற என்ன இருக்கு? கோவிட் என்ன தாக்கிடும், மறைந்து கொள்ளுறான். ஆபத்து வெளியே இருக்கிறது. அதுதான் சுருக்கமா சொன்ன. ஆபத்து வெளியே இருக்கிறது, நான் போக மாட்டேன். ஆபத்தை கண்டு விவேகி மறைந்து கொள்றான், வீட்டுக்குள்ளே இரு. ஆனால் அந்த நீதிமொழிகள் 7:4-5 வசனங்களை பார்க்கிறோம். அவளிடத்தில் போய், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த வேசியான ஸ்திரீ எப்படியெல்லாம் பண்ணுகிறாள் என்று பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அவளிடத்தில் போனான் என்று இருக்காது. 8-9 வசனங்களை அவரிடத்தில் அவள் இருக்கும் சந்து வழியாய் போனான் என்றுதான் இருக்குது. அப்போ நைட்ல மொபைலை எடுத்தா நான் பாவம் செய்திருவேன் நினைச்சா என்ன பண்ணணும்? அப்ப அது எடுக்காமல் இருக்கிறது
நான் சும்மா தொடச்சி வைக்கிறதுக்கு தான் எடுத்தேன். அதுதான் ஆரம்பம், பாவத்திற்கு ஆரம்பம். துடைக்கும் போது என்ன பண்ணுவான், பக்கத்துல சுத்தி சுத்தி பாக்குறது, பேரண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா, அல்லது வேற யாரும் என்ன கவனிக்கிறாங்களா. அப்படிதான் இந்த வாலிபனும் பண்ணான். அவள் வீட்டுக்கு நேரா அவன் போகல, அவள் இருக்கும் சந்து வழியாய். அநேகருக்கு என்ன சொன்னா, பேஸ்புக்ல தான் போய் கர்த்தருடைய வசனத்தை கேட்பேன், இன்ஸ்டால போய் தான் கேட்பேன். அங்கதான் உன்னை வீழ்த்துறதுக்கு அநேக பாவங்கள் ரெடியா இருக்குது. தொடாத, அந்த பக்கம் போகாத. நீ தொட்டுட்டா இரு தொட்டிட்டே வருவான். இந்த வசனம் சொல்றபடி அவள் முத்தமிட்டுன்னு இருக்கும், முகம் நாணாமல் அவ்வளவுதான், இவர் அவுட். அதுக்கு கீழே கர்த்தருடைய வசனம் இருக்கும், அதுக்கு போகவே மாட்டோம். இங்கே ஸ்டக்கா நின்று போயிடுவான். பாவம் ரெடியா இருக்கும். அதாவது பாவ சோதனை இருக்கிற இடத்தை விட்டு நீ கூடுமானால் ஓடிவிடு அல்லது விலகி செல். வேதம் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். நம்முடைய ஆண்டவரும் அப்படி செய்திருக்கிறார். அவர் அவருடைய கண்களுக்கு இல்லாமல் மறைந்து போனார் என்று இருக்கு. ஆண்டவரால செய்ய முடியுதானே? அவர் நின்று விட்டு வந்தவனை மறைந்து போக பண்ண முடியுமா? முடியாதா? அவர் அப்படி பண்ணல பாருங்க. ஏன் பண்ணல? நமக்கு மாதிரியை வைக்கணும். உனக்கு ஒரு பாவம் சோதனை வரும்பொழுது உனக்கு நான் எக்ஸாம்பிள் வைக்கிறேன். லூக்கா 13:15, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை செய்ததுண்டானால் நீங்களும் உனக்கு செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை வைத்தேன். அப்போ பாவ சோதனை. யோசேப்பு அதிகாரியுடைய மனைவி, போத்திபாருடைய மனைவி, ஐயோ இப்படி வேலை செய்யற, கொஞ்சம் உட்காருன்னு சொன்ன உட்கார்ந்தானா? ஒருத்தன் உட்கார்ந்து தூங்கிட்டான். யாரு? நீங்க கேட்டு பதில் சொல்ல டைம் போயிடும். சிம்சோன் மடியில உட்கார்ந்தா, என்ன ஒரு லாங் ஹேர் அப்படின்னு பார்த்துட்டான். இதுல நல்ல கவனிங்க, யார் பலசாலி? சிம்சோன் பலசாலியா யோசேப்பு பலசாலியா? சிம்சோன் தானே பலசாலி. அந்த பாவத்திற்குள்ள உட்கார்ந்துட்டோன்னு எழும்பி போட முடியாது. யோசேப்பு உட்காரவே இல்லை. நீ உட்காருன்னு சொன்னா உட்காரல. பாவம் வந்த உடனே என்ன பண்ணான்? எழுந்து ஓடிட்டான். அவன் பலசாலியா இருந்த போதிலும் கண்கள் பிடுங்கப்பட்டது, பாவத்திற்கு அடிமையானி போனதை பார்க்க. அப்போ எனக்கு என்ன டேலண்ட் இருக்கு, என்ன எபிலிட்டி இருக்குன்னு பாவத்துக்கிட்ட போய் காமிக்காத. சிம்சோனை நினைத்து கொள்ளுங்கள், அது முதல்ல உட்கார வைக்கும். இதுக்கு ஒரு நல்ல வசனம் சொல்லுங்க பார்க்கலாம் வேதத்திலிருந்து. ஒண்ணு, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்கார்ந்த போச்சு. ஆண்டவருடைய வாழ்க்கையில எங்கேயாவது பாருங்க, அவர் பாவியை சிநேகித்தார், பாவிகளுடைய வழியில் நடக்கல, பரியாசக்காரர்கள் உட்காரல. அதுதான் நமக்கு மாதிரி. சிம்சோன் பலவானா இருந்தும் பாவ சோதனை. ஏன் அங்க போகணும்? பாவ சோதனைன்னு தெரியல, ஏன் விளையாட்டு பாவத்தோடு அவன் விளையாடுகிறதை பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது காரியம், பாவ சோதனை உண்டாகும் இடத்திலே தங்காதிருங்கள். Do not stay in the place of temptation. மூன்றாவதாக, நமக்கு சமயம் போகிற மூன்றாவதாக, தேவ பக்தி உள்ளவர்களோடு ஐக்கியமாயிரு. Fellowship with godly people. நம்ம பாவத்திற்கு நோ சொல்ல வேண்டுமானால் தேவ பக்தி உள்ளவர்களோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனை குறித்து அப்போஸ்தலர் 9:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் அவன் போக்கும் வருத்தமாய் இருந்தான். அந்த அவர்கள் யார் சொல்லுங்க? அப்போஸ்தலர். நான் அதை இப்படி யோசித்து பார்த்தேன். அப்போஸ்தலர் போக்குவரமா இருந்து கடைசியில் அப்போஸ்தலனாக மாறிட்டான். ஹல்லேலூயா. அப்படிதான் தியானிக்கணும். அப்போஸ்தலத்தில் போக்குவரமா இருந்தான். இன்னும் உல்டாவா யோசிச்சு பாருங்களேன், பாவம் இருக்கிற இடத்துக்கு போக்குவரமா என்ன ஆயிடுவான்? அதுக்கு அடிமை ஆயிடுவான். அதுக்காக தான் சொன்னேன், பாவம் இருக்கிற இடத்துல, பாவ டெம்டேஷன் இருக்கிற இடத்துல போகாத. அங்க போனா நான் விழுந்து போயிடுவேன். போனை எடுத்தா, நான் செல்போனை எடுத்தாக்கா நான் துடைக்கிறதுக்கு தான் எடுக்கிறேன், நல்ல காரியம் தான். அதனால போனே என்ன பண்ணுது? ஹீட் ஆகி போகுது, வெடிக்கிற அளவுக்கு போகுது போன். ஆனா எடுத்தது எதுக்கு? போனை துடைக்கிறேன்னு தான் எடுத்திருப்போம். தொடச்ச உடனே ஒரு இன்ஸ்டா தெரியும், அது ஒரு தட்டு தட்டும், அது 4 காமிக்கும், இன்னொரு தட்டு தட்டும், ஒரு 8 காமிக்கும், மேல ஸ்க்ரோல் பண்ணி கீழே பண்ணி, இது எப்படி இருக்கு? அப்படியே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேதையான வாலிபனை கூட்டிட்டே போனான். கடைசியில அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அதுதான் நடக்கும்.
பாவம் செஞ்சு வைக்கிற வரைக்கும் நம்மளை விடாது. பாவம் செய்து முடிச்சு, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், இனிமே செய்ய மாட்டேன், மறுநாள் நைட்டு தான் திருப்பி போன் எடுக்கிறது. இதுதான் நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழியாய் நேரா அந்த வீட்டுக்கே போக மாட்டோம், அந்த வழிதான் போவோம். சும்மா போலாம், போய் பார்க்கலாம். மூன்றாவதாக, தேவ பக்தி உள்ளவர்களோடு ஐக்கியமா இருக்கும் பொழுதுன்னு சொன்னேன் அல்லவா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலத்தில் போக்குவரமாயிருந்தான். பின்பு தேவன் அவனை அப்போஸ்தலனாகவே மாற்றினார். ஆகினால் கலாத்தியர்கிட்ட சொல்றான், அவன் என்ன சொல்லுகிறான், நான் மாம்சத்தோடு யோசனை பண்ணாமல், 1:16 சொல்லுகிறான், நான் மாம்சத்தோடு யோசனை பண்ணாமல் என்றால் பழைய கம்பெனியோட எனக்கு ஐக்கியம் கிடையாது. அதெல்லாம் முன்னாடி சட்ட அதிகாரத்தை கேட்டு வாங்கி லெட்டர் வாங்கின அந்த கம்பெனியோட இன்னைக்கு எனக்கு ஐக்கியம் கிடையாது. இனி என்னோட ஐக்கியம் எருசலேமில் தான், தேவனுடைய பிள்ளைகளோடு தான், பரிசுத்தவான்களோடு தான் என்னுடைய ஐக்கியம். அப்படி நீ ஐக்கியப்பட்டிருப்பானால் நீ பாவம் உன்னை அணுகாதபடி தேவன் காத்துக்கொள்வார். நான்காவதாக ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் வசனத்தால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். Fill yourself with the word of God daily. சங்கீதம் 119:11 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 119:11. ஆமென். ஏன்? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. பாவத்துக்கு நோ சொல்லணும் அப்படின்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏசாயா 27:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் என்பது பட்டயம். அந்த பட்டயம் என்ன செய்யுமா, லிவிதியாதான் என்னும் நீண்ட பாம்பையே வெட்டி போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அதை. கோணலான சர்ப்பத்தையே தன்னுடைய பட்டயத்தினால் வெட்டி போடுவார். அப்போ வசனம் பட்டயத்திற்கு ஒப்பனையாக சொல்லு, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க கவனிங்கள், கோணலான வலு சர்ப்பத்தை, லிவியாதன் என்னும் சர்ப்பத்தையே அது வெட்டி போடுமானால், சர்ப்பத்தின் கிரியை, சாத்தானுடைய கிரியைகளை அது என்ன பண்ணும், அது அழிக்கும். ஆகையால் தான் தினந்தோறும் fill yourself word of God, தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்தில் நீ நிரப்பிக் கொள்வாயானால் அப்படிப்பட்டவர்தான் பாவத்திற்கு நோ சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய வார்த்தையினாலே உங்கள் இருதயம் நிரம்ப நிரம்ப நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்றால் பாவத்திற்கு நோ சொல்வீர்கள். 119:9 வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆமென். அதனால்தான் டீனுக்கு நம்ம மீட்டிங் வைக்கிறோம். வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை எதனால் காத்து? உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கூடுமான மட்டும் வசனத்தை வாசிக்க வேண்டுமோ. அநேகர் பிசாசு பண்ற தந்திரம், இது வாசித்தா எனக்கு புரியல பிரதர், இது வாசித்தா எனக்கு பரவாயில்ல. ஏற்ற வழியில் ஆண்டவர் புரிய வைப்பார் உனக்கு, அல்லது அந்த புரிகிற அனுபவத்திற்குள்ள ஒண்ணு நடத்துவார். நிறைய வசனம் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோம், வேற மாதிரி நம்ம புரிஞ்சிருப்போம். ஆனா கர்த்தர் ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நடத்தும் பொழுது இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமோ, வாழ்க்கை பாடம் அது. அதனால இது புரியலன்னு வாசிக்காம இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சங்கீதக்காரன் சொல்ல எதிலே காண்பிக்கிறார்? கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறார். ஐந்தாவதாக, பாவத்திற்கு நான் நோ சொல்ல வேண்டுமானால், தேவ ராஜ்யத்தின் பணிகளில் ஏதாவது ஒன்றில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கம்பல்சரியா ஏதாவது ஒரு காரியத்துல engage yourself in the works of kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளிலே, அது டாக்ஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு காரியத்துல என்னால் என்றதை இந்த காரியத்திற்கு சபையின் மூலமாக நான் செய்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்பது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா?
மத்திய 20:3 மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். மத்திய 20:3. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற 6ஆம் வசனம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற. போதும். இங்க 2 சும்மா பாக்குறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் அது சும்மா இருப்பது. சும்மா இருந்து ஒருத்தன் பாவம் செஞ்சான். யார் அவன்? தாவீது. யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்திலே மற்றவெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு இவரு உட்காந்துட்டாரு. அது நிமித்தம் செய்த பாவம் தான் பத்சேபாள் எடுத்து. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யதை விட்டு விட்டு சும்மா இருந்தான். ஒரு அறிஞர் சொல்லு, வேலை இல்லாத சிந்தை வெட்டி சிந்தை. அது வேலை இல்லைன்னா வேற மாதிரிதான் சிந்திக்கும். என்னை பார்த்து சிரிச்சாங்க, என்னை பார்த்து முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டாங்க, இது மாதிரிதான். இதெல்லாம் எப்போதமா வரும்? நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போதும். அப்ப சும்மா இருக்காத, சும்மா நம்ம இருக்கக்கூடாது. நமக்கே வேலை பிஸியா இருக்கு, உண்மைதான். அதன் மத்தியில கர்த்தருடைய காரியத்திற்கு என்று செஞ்சால் அது உன்னை நீயே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். ஐயோ, இன்றைக்கு நான் ஊழியத்துக்கு போகணுமே, கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும், அங்க போய் நான் என்ன பேசுவேன், அங்க போய் என்ன ஜெபிப்பேன், என்ன வசனம் வாசிப்பேன். அப்ப என்ன ஆகுனா, இது நம்ம சும்மா உட்கார விடாது, சும்மா இருக்க வைக்காது. தேவனுக்கு என்று எதையாகிலும் நான் செய்ய வேண்டும் என்கிற காரியம் நமக்குள்ளே அது கொழுந்து விட்டு எரியும். ஆகினாலே யுத்தத்திற்கு போக வேண்டிய தாவீது சும்மா இருந்ததினாலே அவன் அங்கே பாவம் செய்ததை பார்க்கிறோம். ஆக நம்ம ஒருவரும் அப்படிப்பட்ட சும்மா காணப்படக்கூடாது. தாவீது மட்டும், நான் இப்படி அதை இன்னொரு ஆங்கிள் யோசித்தேன். தாவீது மட்டும் யுத்தத்திற்கு போய் என்ன நடந்திருக்கும்? யுத்தத்திலே ஜெயம் கிடைத்திருக்கும். ஏன்னா பெலிஸ்தர்லாம் தாவீதை பார்த்தால என்ன பண்ணுவான்? தொடர் நடுங்கிற ஆளு. ஒரு கல்லை வச்சு கோலியாத்தை அடிச்சானா அவனுடைய ஜனங்கள் என்ன நடுங்கி போவார்கள். உனக்கு கொடுத்த கிருபை. அப்ப என்ன பண்ணா, தனக்கு கொடுத்த கிருபையை வீணடிக்கிறான். தனக்கு கொடுத்த தாளந்தை, நமக்கு தேவன் பலனை கொடுத்திருக்கிறார். அதிகாலையில் எழுந்து அவரை துதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு தாவீதை போல அதை தூர வைத்து விட்டு பத்சேபாள் என்கிற பாவத்தை நோக்கி ஓடுகிறோமோ? நம்மை நாம நிதானித்து தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த 5 காரியங்களை மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். முதலாவது, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்கள். 2வது, பாவ சோதனை உண்டாகிற இடத்திலே நீங்க போக வேண்டாம், போய் தங்க வேண்டாம், சிம்சோனை போல. 3வது, தேவ பக்தி உள்ளவர்களிடத்திலே ஐக்கியமடுங்கள். 4வது, ஒவ்வொரு நாளும் வசனத்தினாலே உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஏற்ற வழியிலே அது உங்களோடு பேசும். 5வது, தேவ ராஜ்யத்தின் பழியிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்குரிய கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. பாவமறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவமறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் மாற்றிடவே பலமதை தாருமையா. உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா.